இந்த நாள் நாம் தியானிக்கும்படியாய் ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 49வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 22வது வசனம். போதும். நான் வாசிக்கிற வேத பகுதியிலே யோசேப்பு கனிதரும் செடி என்று சொல்லி நாம் இங்கே வாசியை கேட்டோம். நாம் வாழ்கிற தேசத்திலே நிறைய இயற்கை வளம் உள்ள தேசத்திலே வாழ்கிறோம். வித்தியாசமான விருட்சங்கள் நிறைவாக காணப்படுகிறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பணப்பயிர் என்று சொல்லுகிற ஃபுல்லாக ரப்பர். அதில் இன்னும் இந்த சைடு பார்த்தா இன்னொரு விருட்சம் வாழை, தென்னை, அப்படி தானே, வயல். இப்போ நிறைய நம்ம வீட்டில் கூட நீங்கள் முன்னால் பின்னாலெல்லாம் நிறைய செடிகள்லாம் வளர்க்குறது சிலவங்களுக்கு பிடிக்கும். வீட்டில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸே அமர்க்களமாக இருக்கும், நிறைய விதவிதமான செடிகள் வைத்திருப்பாங்க. ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, ஃபுல்லாக மொபைல் மட்டுமே போதும். தேவைப்பட்டால் மொபைலில் ஃப்ரெண்டில் ஒரு பூச்செடி என்ன செய்திடலாம், பிக்சராக வச்சிடலாம். அப்புறம் வேணா ஹாலில் வேணா ஒரு ஃப்ளெக்ஸில் ஒரு சிக்னரியை என்ன செய்திடலாம், ஒட்டிடலாம். அதை விட தாண்டினா டைல்ஸில் 2-3 ஃப்ளவர் இருக்கிற போல் ஒட்டிடலாம். ஆனால் எப்போவுமே இயற்கை தான். இந்த மாதிரி பைபிள்லே சொல்லுகிறது, சிலர் வெள்ளாய்மை பிரியனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ பைபிளில் ஆண்டவர் பாருங்க, யோசேப்பை பார்க்கும்பொழுது இப்படியா சொல்லுகிறார், இவன் ஒரு கனிதரும் செடி. பிரைஸ் காட். அப்போ சபையில் இருக்கிற பிள்ளைகளும் நம்ம எல்லாமே ஒரு செடி தான், ஒரு விருட்சம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பாக இருக்கும். நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே சொல்லப்படுறது சிலெல்லாம் முள் செடியும் இருக்குதான். சில செடியெல்லாம் எப்படி இருக்கும், முள் செடியும் இருக்கும். சில செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பேடு ஸ்மெல் எடுக்கும், அதனுடைய இலையை கசக்குனாலோ ஏதோ. இன்னும் சில செடியை பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்திலோடு ஏதோ நடந்தோம், காது அப்படியே ஒரு செடி உண்டு, அப்படிதானே, காதை கூட அறுத்துருமா. அப்படி பாருங்கள், இப்படி இன்னும் ஸ்கின் அலர்ஜி உண்டாயிரும். வாசனையான செடி இருக்குது. ஆனால் ஒரு செடியை இங்கே கத்த சொல்கிறார், அவன் கனிதரும் செடி. இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுக்கு முகத்தெல்லாம் லேசாக ஒன்று பார்த்துடுங்களேன், வலது பக்கம் இடது பக்கம். உங்களை பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கையை கொடுங்க, உங்களை பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்ததில்லை, கத்தர் உங்களை கொண்டு வந்தது. ஆமென். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சிரிச்சிட்டு ஒரு 4 பேருக்கு சொல்லுங்க பார்ப்போம், காட் பிளஸ் யூ. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நல்ல சிரிப்பு இலவசம்தான். ஆமென். வேறு ஏதாவது நம்ம இங்கேருந்து அங்கே அனுப்பினோம் போனோம் எல்லாத்துக்கும் இதுதான் காசு. ஆனால் சிரிப்பு மட்டும் என்னது, இலவசம். ஆமென். அல்லேலூயா. அதை அதிகமாக ஃபஸ்ட்டு எங்கே கொடுங்கன்னா வீட்டில் எப்போவுமே உங்கள் பல்லெல்லாம் எல்லாம் தெரியணும். யாரை திட்டினா கூட பரவாயில்ல, என்ன பல்ல காட்டிகிட்டு இருக்காண்டாலும் அது வீட்டில் காட்டுங்க, நோ ப்ராப்ளம். பக்கத்து வீட்டை காட்டிடக்கூடாது. பக்கத்து வீட்டில் வேறு யாரையும் பார்த்து என்ன செய்திடக்கூடாது, காட்டிக்கிறோம். வீட்டில் காட்டி திட்டு வாங்கினாலும் ஒன்றும் இல்லை, சிரிச்சிட்டே இருக்காடி அம்மா திட்டினாலும் ஒன்றும் இல்லை, சிரிச்சிட்டே இருக்காடி மனைவி திட்டினாலும் ஒன்றும் இல்லை. என்ன சிரிச்சிட்டே இருக்கிறாருன்னு புருஷன் திட்டினாலும் என்னதில்லை, தப்பு இல்லை. கத்த நல்லவன். சந்தோஷங்கிறது அது ஒரு ஆசீர்வாதம். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா. இப்போ முக்கியமாக அடுத்தது நம்ம பக்கத்தில் இருக்க ஆளை பார்க்க சொன்னோம்ல, எதுக்குன்னா இது யோசேப்பு போல் நீங்களும் கனிதரும் செடியா, இல்லாட்டி விதவிதமான டைப் ஆஃப் செடி இருக்குல்ல, அதில் ஏதாவதா அப்படிங்கிறதையும் லேசாக பார்க்கணும். அப்போ யோசேப்பு பாருங்கள், கனிதரும் செடி. மீண்டும் சொல்லுங்கள், யோசேப்பு. இந்த காலை வேளை யாராவது நான் ஒரு உபயோகமற்றவன், நான் ஒரு உபயோகமற்றவள், நான் ஒரு உண்மையிலே நான் என் வீட்டுக்கு ஆசீர்வாதமாக இல்லையேங்கிற ஒரு கேள்விக்குறியோடு யாராவது வேதனையோடு இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இல்லை நீ உபயோகம் உள்ளவன், நீ உபயோகம் உள்ளவள். ஆமை, நீ கனிதரும் செடி. உன் வீட்டிலும் சரி சபையிலும் சரி கர்த்தர் உன்னை கனிதரும் செடியாக வைப்பார். சிலவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து முதிர் வயது, ஒரு 70-80 வயதிலும் தள்ளாடுகிற வயதிலும் சபையில்
கனி தருகிற விருட்சங்களாக இருப்பாங்க. அவங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு காலையிலே கனி தரும் அளவிட்டால் சில நபர்களையும் நாம் கனி கொடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்கிறதையும் தியானிக்க இருக்கிறோம். யோசேப்பு குறித்து நமக்கு நல்லா தெரியும். யோசேப்பு 12 சகோதரர்கள் நடுவிலே பிறந்தவர். ஆனால் எல்லாராலும் அவர் பகைக்கப்பட்டார். ஏன் பகைக்கப்பட்டார்னா அதுக்கு ஒரே ஒரு காரியம், தகப்பனால் சிநேகிக்கப்பட்டார். தகப்பனால் நேசிக்கப்பட்டபடினாலே அவருக்கு ஒரு ஸ்பெஷலான ட்ரெஸ் கொடுத்தாரு. வீட்டிலே வச்சு கொஞ்சம் கேர் பண்ணார். அடுத்தது இன்னும் பாருங்கள், அவர் வேற சொப்பனம் கண்டார். அந்த சொப்பனத்தை வேற எல்லாருக்கும் காது கேட்கன்னு சொல்லிட்டாரு, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரு. அப்போ யோசேப்புனுடைய ஆசீர்வாதத்தை, யோசேப்புனுடைய நன்மையை விரும்பாத சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டு அவனை கொலை செய்கிறதுக்கே என்ன செய்யிட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்க என்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் பாருங்கள், இந்த யோசேப்பு கனிதரும் அந்த விருட்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அது எதை குறிக்கிறது என்று சொன்னால் அவனுக்கு ஒரு செழிப்பான வாழ்க்கை இருக்கிறது. ஃப்ரூட்ஸ் அவ்வளவிட்டால் கனி என்று சொன்னாலே ஒரு செழிப்பான வாழ்க்கை அவனுக்கு இருக்கிறது. அவன் பாருங்கள், நீரூற்று அண்டையிலே நாட்டப்பட்ட நீரூற்று அண்டையில் உள்ள கனிதரும் செடி என்று சொல்லி பார்க்கிறோம். அதில் என்ன ஸ்பெஷல் என்று சொன்னால், நீரூற்று பொதுவாக நம்முடைய பிதாக்களுக்குடைய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. உங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானத்தை குறிக்கிறது. ஈசாக்கு பெருகும்படியாய் கர்த்தர் அவனுக்கு பாருங்கள் நீரூற்றை ஆண்டவர் கொடுத்தார். அவனுக்கு பெருகும்படியாக இடம் உண்டாக்கி அவனுக்கு ரெகோபோத் என்கிற வாக்குவாதம் இல்லாத ஒரு நீரூற்றை கொடுத்தார். பரிசுத்த வேதாகமத்திலே ஆசீர்வாதத்தை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது, நீ வற்றாத நீரூற்றை போலவும் வளமிக்க தோட்டத்தை போலவும் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஒரு நிரந்தர ஒரு வருமானம் உங்கள் வாழ்க்கையில், ஒருவேளை இந்த நாட்கள் எனக்கு ஒரு வருமானம் இல்லையே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீரூற்றுகளை திறந்து தருவார். ஆமென். நீங்கள் எவ்வளோதான் இன்னைக்கு பாருங்கள், டெக்னாலஜி சயின்ஸ் எல்லாம் வளர்ந்துருக்குது. ஆனால் குறிப்பிட்ட ஒரு லேண்டில் இந்த இடத்துல நல்ல தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர்லாம் பார்க்குறாங்க, இன்னும் சில ஆட்கள்லாம் பார்க்குறாங்க. ஆனால் ஊற்று கண் கிடைக்கிறது கர்த்தருடைய கிருபை. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்து இடங்களெல்லாம் தண்ணி இல்லாமல் இருக்கும். ஆனால் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை நம்பிட்டு சிலவங்க போர் போடுவாங்க, கிணறு வெட்டுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப லகுவான நல்ல தண்ணீர்கள் அவங்க காம்பவுண்டுக்குள்ளே கிடைக்கும். ஆமென். பிதாக்கள் பாருங்க, பாலைவனங்களில் வாழ்ந்தாங்க, வனாந்தரத்தில் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு நீரூற்று ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஏன்னா இன்னைக்கு போல் பேங்க் பேலன்ஸ் அளவிட்ட கோல்டு இல்லை, இந்த மாதிரி கோல்டெல்லாம் அன்னைக்கு வச்சுருந்தாங்க. ஆனால் பாருங்கள், பெரிய அளவில் அவங்களுடைய சொத்துக்கள் எப்படி இருந்ததுன்னா அசையும் சொத்துக்களாக தான் இருந்தது. ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான ஆடுகள், பல்லாயிரக்கணக்கான ஒட்டகங்கள், பல்லாயிரக்கணக்கான கழுதைகள், இதுதான் பிதாக்களுடைய ஆஸ்திகளாக இருந்தது. அப்போ இதெல்லாம் பராமரிக்கன்னா ஒரு நாளே பல 1000 லிட்டர் தண்ணி அவங்களுக்கு தேவை. அதனால் அந்த ஆண்டவர் பாருங்கள், அவர்களை நான் கூட இருக்கிறேன் என்கிறதை உறுதிப்படுத்தும்படியாய் நம்முடைய பிதாக்களுக்கு நீரூற்றுகளை ஆண்டவர் திறந்து கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு காலையிலே கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்தும்படியாக கர்த்தர் உங்களுக்கும் நிரந்தரமான வருமானங்களை தருவார், வேலைகளை தருவார். ஆமென். நீங்கள் கர்த்தருக்குள்ள களி கூறுங்க. ஆமென். அல்லேலூயா. அந்த ஆகாரே அவளே பாருங்க, சாகிறதையும் பிள்ளை சாகிறதையுமே பரலோகம் என்ன செய்யல, விரும்பல. தூதனை அனுப்பினார், ஆகாரே நீ ஏன் அழுகிறா என்று சொல்லி பாருங்கள். அவருடைய கண் திறக்கப்பட்ட பொழுது அவளுக்கு அங்கு ஒரு நீரூற்று தென்பட்டது. தன் சாக கிடக்கிற பிள்ளைக்கு அவள் தண்ணீரை என்ன செய்தால், கொடுத்தாள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். அப்போ கனிதரும் செடி என்கிறது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை காண்பிக்கிறது. யோசேப்புக்கு இந்த வாக்குத்தத்தம் அல்லவிட்ட இந்த பிராமிஸ், இந்த தீர்க்க தரிசனம் கிடைக்கும் பொழுது அவன் பெரிய ஆசீர்வாதமாக இல்லை. 12 பேர்லே ஒரு நபராக காணப்பட்டான். அந்த வாக்குத்தத்தம் உடையவன், அந்த ஒரு தீர்க்க தரிசனம் உடையவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவனுடைய பிராணன் இரும்புக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்தது. இவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை குறியவன்
இன்னும் அவனுடைய சொப்பனத்துக்குரிய காரியத்தை பார்ப்போமையானால் எல்லாரும் அவனை வணங்குவாங்க, எல்லாரும் அவனுக்கு முன்பாக மண்டியிடுவாங்க. இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உடையவன் ஒரு மனித அடிமையாக, அவன் கை கால்கள் கட்டப்பட்டவனாக, அடிமையாக அவன் பாருங்கள் எகிப்துக்கு என்ன செய்யப்படுகிறான், கொண்டு போகப்படுகிறான். ஆனால் எல்லாமே தேவனுடைய ஒரு சித்தம்தான். இவனை கர்த்தர் முன்னாலே அனுப்புகிறார். அங்கே ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். ஆமீன். பாருங்கள், அதன் கொடிகள் சுவர் மேல் படரும். அது என்னன்னா, இவனுக்கு மட்டும் அல்ல, அவன் மட்டும் ஆசீர்வாதமாக இருக்கிறதில்ல, அவன் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கும், அவன் ஒரு இனத்திற்கும், ஆமீன் பாருங்கள், சந்ததிக்கும் அநேகருக்கு அவன் ஆசீர்வாதமாய் மாறுவான். சில வேளையில் பார்ப்பீங்கன்னா, சில வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே நம்ம ஊர்களில் நல்ல மாமரம் அல்லவற்றில் கொய்யாலாம் மேக்சிமம் அது எங்கே தான் படர்ந்து இருக்கும், ரோட்டோரத்தில், தெருவில், அளவிட்டால் ஏதாவது ஆற்றங்கரையில் படர்ந்துருக்கும். அது அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் இல்லை, அதை சொல்லி நிறைய பேர் என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. நிறைய அணில் சாப்பிடும், அப்புறம் வவ்வால், கிளி, விதவிதமான பறவைகள்லாம் இந்த கனி எங்கே இருக்கோ அங்கே தானாக விருட்சங்கள்லாம் என்ன செய்யும், கூடும். ரெண்டாவது பாருங்கள், இதே போல தான் யோசேப்பு அவன் மட்டும் அல்ல, அவனுடைய சந்ததி, அவனுடைய வீட்டார் அநேகர் அவன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அன்றைக்கு எகிப்திலே ஆகாரம் இருக்கிறது என்று சொல்லி அறிந்தவுடன் அநேக ராஜ்யத்திலிருந்து ஜனங்கள் கடந்து அவர்கள் உணவை என்ன செய்து போனார்கள், வாங்கி கொண்டு, தானியங்களை வாங்கி கொண்டு சென்றார்கள். இதற்கு காரணமாக இருந்தது யோசேப்பு. அப்போ இன்றைக்கும் வசனத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென், நீங்களும் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதே, கர்த்தாவே என்னையும் ஒரு கனிதரும் செடியை போல மாற்றுங்கப்பா, என் வாழ்க்கை ஆமென் வனாந்தரம் போல இருக்கிறது, என்னையும் ஒரு செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையாய் மாற்றுங்க, ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல என் வாழ்க்கையை மாற்றுங்க என்று சொல்லி ஒரு வாஞ்சையுடையவர்களாயிருங்கள். யோசேப்பை உண்மையிலே கர்த்தர் அப்படி மாற்றினார். ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 52வது வசனத்தில் யோசேப்பு சொல்லும் பொழுது இப்படி ஆக சொல்லுகிறார், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டான். சிறுமைப்பட்ட தேசம், மனித அடிமையாய் அந்த தேசத்துக்குள்ளே கால் வைத்தான். அவனுடைய கை கால்கள்லாம் கட்டப்பட்டு மனித அடிமை, அந்த ஆடு மாடுகளுக்கெல்லாம் சந்தை இருக்கும் பார்த்தீங்களா, அதே போல் மனித அடிமையாய் கால் வைத்தான். அடிமை ஒரு தேசத்தில் இருந்தால் எப்படி இருக்க முடியும், அவன் கூனி குறுகி போய் யாருடைய முகத்தையும் பார்ப்பதற்கு கூட அவன் கூச்சப்பட்டவனாக அப்படி இருந்த மனிதனை கர்த்தர் இப்பொழுது ஒரு ராஜாவை போல, ராஜாவுக்கு அடுத்ததாக சிங்காசனம் அவனுக்கு போட்டு அந்த அளவுக்கு தேசத்தில் கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்தார். அவனுக்கு ரதங்களை கொடுத்திருக்கிறார், ராஜ வஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார். அவன் பட்ட பாடு பாருங்கள், சிறையில் இருந்தான், வீணான பழி நிந்தைகள் சகித்தான். ஆனாலும் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை ஒரு ஃப்ரூட்ஸ் உள்ள வாழ்க்கை இருக்கணுமா? நீங்களும் ஆசைப்படுறீங்களா? என் வீட்டுக்கு நான் ஆமீன் கனி கொடுக்கிற ஒரு விருட்சமாய் காணப்படணும், என் சபைக்கு நான் கனி கொடுக்கிற ஒரு நபராக காணப்படணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க கூட கர்த்தர் இருக்கணும். ஆமீன். பிள்ளைங்களாம் நிமிர்ந்து கவனிங்கம்மா, உங்க கூட யார் இருக்கணும்? கர்த்தர் இருக்கணும். அல்லேலூயா. கையை அசைச்சு சொல்லுங்களேன், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ யோசேப்பை ஆண்டவர் சொல்லுகிற, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவன் என்னை பலுக பண்ணினார். பல வேளையிலே எந்த இடத்துல நீங்கள் தலை குனிகிறீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் அவர் சொல்லுகிறார், என்னை பலுக பண்ணினார். ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் ஏற்கனவே சொன்னாரு, உன்னை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி, உன் சந்ததியும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி. எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை பலுக பண்ணுவார், பெருக பண்ணுவார். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தது போல உங்க கூட கர்த்தர் இருக்கணும். ஆமென். இரண்டாவதாக ஆமென், சங்கீதம் 128:3 நாம் வாசிக்கிறோம், ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு சகோதரனுக்கு ஆமேன், அவருடைய மனைவி அல்லவிட்டால் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு சகோதரிக்கு நீங்கள் ஆமேன் பாருங்கள் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பீர்கள். சகோதரிகள்லாம் கவனிங்களா? ஆமேன் பாருங்கள், சகோதரிகளுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதம். நீ உன் வீட்டில் கனிதரும் திராட்சை செடியை போல் இருப்பாய். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படுகிற அன்பு சகோதரனே, உன் வீட்டில் உன் மனைவி கனிதரும் திராட்சை செடியை போல் இருப்பாள். ஆமேன். அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அல்லேலூயா. எப்பொழுதும் சாதா திராட்சை செடி நிறைய உண்டு, அதில் சிலதில் கனி இருக்காது,
சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாயில் வைக்க முடியாது, உடனே என்ன செய்யும்? நம்ம ஊர்லேயே போய் ஃப்ரூட்ஸ் கடையில் போய் சிலவங்க கேட்பாங்க, இந்த திராட்சை என்ன செய்யுமா, புளிக்குமான்னு தான் முதல்ல கேட்பாங்க. விற்கிறவங்க சொல்லுவாங்க, அண்ணே இந்த திராட்சை என்ன செய்யும், நல்ல ஸ்வீட்டாக இருக்குது, வாங்கிட்டு போங்க. அப்போ நீங்கள் புளிக்கிற திராட்சை பழமா அல்லவிட்டால் சுவையாக இருக்கிற திராட்சை பழமா? நீங்களே சொல்லிடுங்க. ஒரு அல்லேலியா மெதுவாக சொல்லுங்க, 2 அல்லேலியா சொல்லுங்க. அப்போ நான் சொல்கிறது பின்னால் வர கேட்குதான்னு டெஸ்ட் பண்ணேன். ஓகே, கேட்குது. அப்போ பாருங்கள், ஆமீன், கர்த்தருக்கு பயப்படுகிற ஆமீன் ஒரு சகோதரனுடைய மனைவி ஆமீன் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அப்போ சகோதரிகளுக்கு இந்த ஆசீர்வாதத்தை ஆமீன் ஆண்டவர் தருவாராக. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதுக்கு என்னெல்லாம் முக்கியம்? கனிதரும் திராட்சை செடின்னா நல்ல சரீர சுகம் இருக்கணும். அப்போ தான் காலையிலே பெட் காஃபி ஹஸ்பண்டுக்கு என்ன செய்ய முடியும், போட்டு கொடுக்க முடியும். காலையிலே வீக்கான பாடினாக்கி அப்புறம் அவர் கனிதரும் திராட்சை செடியாக என்ன செய்ய வேண்டியிருக்கும், மாற வேண்டியிருக்கும். இந்த பிரச்சனை இல்லாதபடிக்கு ஆண்டவரை கேட்கணும், ஏசப்பா என்ன ஒரு கனிதரும் திராட்சை செடியாக என் வீட்டுக்குள்ளே வைங்கப்பா. நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு 7:30க்காவது என்ன செய்யும், ரெடி ஆகும். இல்லாட்டி 12:30க்கு தான் என்ன செய்யும், ரெடி ஆகும். அப்போ ஆண்டவரை என்னை அதற்காக என்ன செய்யும், ஒரு கனிதரும் திராட்சை கொடியாக என்ன வைங்க. கனிதரும் திராட்சை கொடியாக இருந்தால் தான் மதிய லஞ்சு எத்தனை மணிக்கு ரெடி ஆகும், 12க்காவது ரெடி ஆகும். இல்லாட்டி 2:30க்கு தான் என்ன செய்யும், கஷ்டப்பட்டு ரெடி ஆகும். நல்ல கனிதரும் திராட்சை செடியாக இருந்தால் ஆமீன். பாருங்கள், இந்த நீதிமொழிகள் 31 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அவளை இருட்டோடு எழும்புகிறாள், தன் வீட்டாருக்கெல்லாம் ஆகாரம் உண்டாக்குகிறாள். அப்போ கனிதரும் திராட்சை செடின்னா சகோதரிகளுக்குள்ள ஒரு ஸ்பெஷலே. உங்கள் வீட்டில் சுவையான ஆகாரங்களை உண்டு பண்ணுகிற ஒரு கிருபையை நீங்கள் முதல்ல கையை உயர்த்தி ஆண்டோட கேட்கணும். எசப்பா அந்த கிருபை எனக்கு. யூடியூப் அடித்து பார்த்து போட்டிங்கன்னா திடீர்னு அது வீடியோ போட்ட ஆள் உப்பு போடுறதுக்கு பதில் அதில் வேறு சுகரை போடவுன்னு ஏதாவது அங்கே வேறு ஏதாவது டென்ஷனில் சொன்னார்னா கதை மாறிப்போம். அதில்ட்ட நெட்டு கட் ஆகிட்டுனா பின்ன தீர்ந்து, மொபைல் ஹேங் ஆகிட்டுனா அப்புறம் சட்டியில் பாதியில் இருக்கும். அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவரேன்னு சொல்லி, அதனால தான் வாலிப பிள்ளைங்கள்லாம் அடிக்கடி மொபைலே நோண்டிகிட்டு இருக்கக்கூடாது. கிச்சன் பக்கம் போகணும், அங்கே என்ன நடக்குன்னு பார்க்கணும். அம்மா பக்கத்தில் நிற்கணும். கவனிக்கிறீங்களா? அம்மா பக்கத்தில் உட்கார்ந்து சமையல்லாம் கற்றுக்கணும். கர்த்தர் அந்த கிருபையை தருவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்புறம் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். சகோதரிகள்லாம் பாருங்கள், புருஷனை வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு பகலில் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். உங்கள் புருஷன் தூர இடத்துல இருந்தால் அவரை நீங்கள் ஜெபத்திலே தாங்குகிற ஆமீன் ஒரு நபராக இருக்க வேண்டும். ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளையும் ஆமீன் ஹல்லேலூயா அவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணி அவங்களையும் தேவ கிருபையிலே நீங்கள் வளர்க்கிற ஒரு நல்ல கனிதரும் திராட்சை கொடியாக இருக்கணும். சபையிலும் நீங்கள் அப்படியே நல்ல கனிதருகிற ஒரு திராட்சை கொடியாக இருக்கணும். வாயில் வைத்தா ஆமீன் சிலையெல்லாம் புளிக்கும், சிலையெல்லாம் வாந்தியே வந்துடும். சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்க வாந்தியே வந்துடும். அப்புறம் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழுவி போயிருக்கும், சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கெட்டு போயிருக்கும், அந்த புழு இருக்கும். அது இந்த மழை சீசன் நம்ம ஊரில் சில நேரம் இந்த அந்த ஆடி இப்போ சிலவங்களுக்கெல்லாம் சில மாமரம் பாருங்கள் நிறைய காய்ச்சிருக்கும். ஆசையாக அவ்வளோ பறித்து எடுத்து வைப்பாங்க, பார்த்தா அவ்வளோ இதுவாக இருக்கும். இதே போல் நான் பாருங்கள் சிலதெல்லாம் கையில் தொடக்கொள்ளாது, பேட் ஸ்மெல்லாக இருக்கும். அதனால் கனிதரும் திராட்சை கொடியை போல் உங்கள் வீட்டிற்கும் ஆமீன் பாருங்கள் சபையிலும் நீங்கள் இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. கடைசியாக பாருங்கள், ஒரு நபரை பார்த்துட்டு கனி கொடுக்க நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத வேகமாக தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபை குறித்து ஒரு வார்த்தை, ஒரு தீர்க்க தரிசனம். ஏசாயா 27 அதனுடைய 6வது வசனத்தை நான் வாசிக்கிறோம், வாசிங்கள். யாக்கோபு அவன் வேர் பற்றி பூத்து காய்த்து. ஆமென், அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபு வேர் பற்றி ஒரு விருட்சம். ஆமென் பாருங்கள், அது ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும்னா முதல்ல அது என்னன்னா வேர் கொள்ளணும். அது வேர் கொண்ட உடனே எப்படி நம்ம அடையாளம் கண்டுகொள்ள முடியும், இது வேர் போட்டிருக்கு அப்படிங்கிறத எப்படி அடையாளம் கண்டுகொள்ள முடியும்னா அது துளிர் விடும். இப்போ இந்த தம்பி வேத வசனத்தில் வேர் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவனுக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் மாற்றம் உண்டாகும். கர்த்தருக்கு பயப்படுவான், கர்த்தரை கனம் பண்ணுவான். ஆமீன், ஆண்டுடைய சமூகத்தில் அவன் இருக்கிற இருப்பை பார்த்தோன்னே தெரியும் இவன் வேத வசனத்திலே வேர் கொண்டிருக்கிறான்.
இவன் ஆமீன் பாருங்கள், ஆவியானவர்ல வேர் கொண்டிருக்கிறான், சபையில வேர் கொண்டிருக்கிறான், கர்த்தர்ல வேர் கொண்டிருக்கிறான். அப்ப வேர் ரொம்ப முக்கியம். யாக்கோபு வந்து ஃபர்ஸ்ட் என்ன, நிறைய பேர் இதுக்கு நேர் மாறி, சில பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்துல தான் அந்த வேர் ரூட்டு பாருங்க. இன்னைக்கு நம்ம மைண்டு தான், அப்படி சிந்தை மண்டலம் ஃபுல்லாக அசுத்தத்தில் தான் இருக்கும், ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் தான் இருக்கும். எப்பவும் நம்ம சிலவங்களுக்கு விளையாட்டில் எவ்வளோ வளர்ந்தாலும் அந்த விளையாட்டு சுபாவம் மாறாது. சிலவங்களுக்கு மொபைலில், கேமில், சினிமாவில், பல இதில் வேர் போட்டுட்டு அப்படியே இருப்பாங்க. இங்கே பாருங்கள், இன்னும் சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே பணம் பணம் அந்த பண ஆசை அலோட்டல், அது வந்து எல்லா தீமைக்கும் அது எதுவாக இருக்கிறது, வேறாக இருக்கிறது. ஆனால் பணம் எல்லாத்திற்கும் உதவும். பணம் ரொம்ப முக்கியம். பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் என்ன செய்ய முடியாது. ஆனால் முதல் ஃபோக்கஸ் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதை ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. ஃபாதர் வந்து எல்லாருக்கும் புரியும் வேணுமா, அது ஒரு பாடல்ல ஒரு வரியே சொல்லிட்டார் பாருங்கள். முதலா உகந்ததை தேடு, சொல்லுங்க, முதலா தேவனுக்கு உகந்ததை தேடு, சேர்த்து தந்திடுவா, பின்பு எல்லாமே உனக்கு. ஆமென், அல்லேலூயா. அப்போ முதல் தேவனுக்கு உகந்ததை என்ன செய்ய வேண்டும், தேட வேண்டும். அப்போ யாக்கோபுக்கு ஒரு ஆமென் வாக்குத்தத்தம், நீ வேர் பற்றி இஸ்ரவேல், நீ பூத்து காய்த்து உலகத்தில் என்னது கொடுப்பாய், பலன் கொடுப்பாய். நாம் இப்பொழுது யோவானின் சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்வோம். நாம் வாசிக்கிற வேத பகுதியிலே இப்பொழுது பாருங்கள், தேவனை ஒரு கார்டன், ஒரு பெரிய திராட்சை தோட்டத்துக்கு தேவன் தான் சொந்தக்காரர். காடு, தேவன் வந்து தோட்டக்காரர், தோட்டத்துக்கு சொந்தக்காரர். பெரிய அளவில் கார்டன் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் ஓனர் யாராவது இருப்பாங்க. ஆனால் சில தோட்டக்காரரை வச்சுருப்பாங்க. நம்ம ஊரில் வந்து இந்த சைட்லலாம் அந்த வேடை அப்படி பைபிள் சொல்கிற அதே வேடை பயன்படுத்த, இந்த தோட்டக்காரர் எங்கே, தோட்டக்காரரே கூப்பிடுவாங்க இந்த தோட்டத்தை. அப்படி பாருங்கள், இந்த ஒரு வார்த்தை பாருங்கள். அப்போ தோட்டக்காரர் யார் என்று சொன்னால் ஆமீன் பாருங்கள், அந்த தேவன், பிரைஸ் காட், அந்த தோட்டத்துக்கு ஆமீன் பாருங்கள் சொந்தக்காரர். தோட்டத்துக்கு சொந்தக்காரர் யாரு, தேவன். இந்த தோட்டத்துக்கு ஓனர், இந்த தோட்டத்துக்கு உரிமையாள் யாரு, தேவன். ரெண்டாவது பாருங்கள், இயேசு திராட்சை செடியாக இருக்கிறார். இயேசு சொல்றார், நானே மெய்யான திராட்சை செடி. அப்போ அழகான இந்த தோட்டத்தில் இயேசு திராட்சை செடியாக இருக்கிறார். நாம் எல்லாம் இயேசுக்கு மேல நம்பிக்கை வைத்திருக்கிற நாம் எல்லாரும் அந்த திராட்சை செடியின் கிளைகளாக இருக்கிறோம். ரூட்டு, அதனுடைய கிளை ரொம்ப முக்கியம். இந்த கிளை வந்து திராட்சை செடியோடு நிலைத்திருந்தால் மட்டும்தான் கனி கொடுக்க முடியும். நிலைத்திருந்தால், அந்த வார்த்தையை சொல்லுங்க, நிலைத்திருந்தால். அல்லேலூயா. நிலைத்திருந்தால் மட்டும்தான் கனி கொடுக்க முடியும். மூன்றாவது வசனத்தில் நாம் ஆமென் பார்க்கிறோம், என்னில் நிலைத்திருங்கள். ஆமென், என்னில் என்ன செய்யுங்கள், நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்போ மெய்யான திராட்சை செடி ஆகிய இயேசுவில் அந்த ஆமென் பாருங்கள் கொடி ஆமென் நிலைத்திருக்கணும். கிறிஸ்துவோடு உள்ள ஒரு எவ்வளவுக்கு ஒரு ஐக்கியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதோ ஆமென் அந்த அளவுக்கு நம்ம கனி கொடுக்க முடியும். கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் வீட்டோரத்தில் கனி தரும் திராட்சை செடியை போல் இருக்க ஆசையா, யோசேப்பை போல ஆமென் பாருங்கள் வீட்டுக்கு மட்டுமல்ல ஆமென் சபைக்கும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆசையா, ஆமென் பாருங்கள் இன்னும் யாக்கோபை போல பூத்து காய்த்து கனி கொடுக்க ஆசையா, ஆமென் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கணும். ஆமென். பக்கத்தில் இருக்க 2 பேருக்கு கையை பிடி சொல்லுங்க, இயேசுவில் நிலைத்திருங்கள். சொல்லுங்க, இயேசுவில் நிலைத்திருங்கள். இயேசுவில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க முடியாது. பக்கத்தில் இருக்க ஆளுங்க முகத்தெல்லாம் பார்த்து சொன்னீங்களா, அல்லேலூயா. இயேசுவில் என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும். அல்லேலூயா, சோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மழை டைம் இருக்கும். அந்த டைமில் அந்த சில கிளைகள்லாம் நல்ல செழித்து வளரும். ஆனால் நல்ல வெயிலாக இருந்திருக்கும். நம்ம ஊரில் இது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த பலா பார்த்தீங்கன்னா நல்ல பூக்கும். ஓவர்லோட் ஆயிரும். ஓவர்லோடுன்னா
அந்த கொப்பு சின்னதாக, கிளை வந்து சின்னதாக இருக்கும், காய் அதிகமாக இருக்கும். அது முதல்ல இந்த கண்டிஷனில் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன திட்டே வரும், சாஞ்சிட்டே வரும். திடீர்னு பார்த்துச்சுல சிலது பார்த்துச்சுல துண்டாக கீழே என்ன செய்து கிடக்கும், ஒரு இனிவி கிடக்கும். அந்த திராட்சை செடிக்கும் இந்த கிளைக்கும் எந்த ஒரு தொடர்பும் என்ன செய்யாது, இருக்காது. ஆனால் 2 நாள் கொஞ்சம் பச்சையாக தான் இருக்கும். 3ஆவது நாள் லேசாக என்ன செய்யும், வாடும். 4ஆவது நாள் கொஞ்சம், அப்புறம் 1 வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் காய்ந்துடும். இப்போது பார்த்தீங்கன்னா சில இந்த பூத்து காய்த்திருக்கும் பார்த்தீங்களா, அது ஒன்றுக்கும் உதமாகவும் போயிடும். வேணா ஒரு அந்த முக்கா கண்டிஷனாக இருந்தால் கூட பறித்து ஏதாவது பண்ணிடுவாங்க. இது ஒன்றுக்கு இல்லாமல் போய் இதே போல தான் இயேசுவோடு உள்ள தொடர்பை இந்த உலக வாழ்க்கையில் யாரெல்லாம் இழக்கிறாங்களோ அவங்களால கனி கொடுக்க முடியாது. வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஆமென். பாருங்கள், அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டேன். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னை அல்லாமல் உங்களால் எதுவும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஆமென், அல்லேலூயா. என்னை அல்லாமல் உங்களால் எதுவும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது என்று சொல்லி கர்த்தர் ஆமென் அடுத்த வார்த்தையிலே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்டு கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். 1 வாரம் வேண்டாம், லேசா அப்படி அந்த பச்சை இருக்கும், அப்புறம் என்ன செய்திரும், காய்ந்துரும். அதுக்கு பிறகு வெளியே எரியுண்ட பிறகு அது எதுக்கு தான் பயன்படும்னா, அவன் பாருங்கள் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போவான். அப்புறம் வெட்டி என்ன செய்வாங்க, எரிக்கை தான் பயன்படுத்துவாங்க. அது அதே நேரம் அதனுடைய தண்டிலே நிலைத்திருந்தால் தொடர்ந்து காலகாலமாய் கனி கொடுத்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. சத்தமா கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வாலிப தம்பி தங்கச்சி, இயேசுவில் நிலைத்திரு. இல்லாவிட்டால் பாருங்கள் ஒன்றுக்கும் உதவாத, அதை எரிக்கிறதுக்கு தான் அப்புறம் பயன்படும். அது பாருங்கள் எந்த அளவுக்கு எவ்வளவு காலம், இது ரொம்ப முக்கியமான பின்னால் வர ஆமென் பிரதர்ஸ் கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு காலம் அந்த ஆமென் மெய்யான செடியிலே இந்த கிளை நிலைத்திருக்கிறதோ, கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறதோ அவ்வளவு காலம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சிலவங்க இப்படி சொல்லுவாங்க, எங்கள் அப்பா நட்ட மரம், எங்கள் தாத்தா நட்ட மரம், இது ரொம்ப நல்லா இருக்கும். காலகாலமாக சில மரங்கள் அப்படி இருக்கும். பாருங்கள், நான் சொல்கிற விஷயம் ஆமென், உங்களுடைய காலமெல்லாம் கனி கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? பிரைஸ் கார்டு. அதுவும் கனி எப்படி வேண்டாலும் கொடுக்கலாம். ஆனால் சில கனிகள்லாம் பார்த்தீங்கன்னா சுவை உள்ளதாக இருக்கும். ஆனால் இனி ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஒரு தோட்டத்தில் ஒரு 10 கனி கொடுக்குற மரம் இருக்குன்னு நினச்சிடுங்க. அது பலாவோ அது மாவோ எக்ஸெட்ரா. அப்போ அதில் ஒரு 4 இடத்துல சுவையாக இருக்குன்னு நினச்சிடுங்க. எல்லாருக்கும் கண்ணு எதில் தான் படம். நம்ம மக்கள் என்ன தெரியுமா செய்வாங்க, உடனே அதில் ஒரு சட்டியை 2 கண்ணை விரவி அந்த மீன் வரைஞ்சி தொங்க போடுவாங்க. இல்லாட்டி கிழிந்த செருப்பு கட்டி, அடுத்தது வேற விளக்குமாறு, வேற என்னெல்லாம் உண்டோ எல்லாம் வேணாம். எது பற்றக்கூடாதான், கண் பேர் பற்றக்கூடாதான். கண்ணு பட்டு தான். அப்போ முதல்ல உள்ள கண்டிஷன் போல் என்னது சொல்லுவாங்க, இந்த இணிந்து விழுந்தது அது ஒருவேளை ஹெவி லோடில். இவங்க சொல்லுவாங்க யாரோ கண்ணு போட்டாவோ அதனால தான் என்னது. அது இன்னொரு சைடு பாருங்கள், வசனம் சொல்லுகிறது பொறாமையோ என்றால் அதற்கு முன்பாக நிற்கத்தக்கவன் ஒருத்தனை நிற்க முடியாது. சிலவங்க ஆட்கள் கண்ணிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்கா, சில ஆட்களுடைய கண்ணில் அப்படி ஒரு பவர். மனுஷனுக்கு கண்ணில் எவ்வளோ ஒரு பவர் ஆண்டவர் கொடுத்துருக்காரு பாருங்க. இங்கே என்ன பார்க்க மாட்டேங்க, இங்கே பாருங்கன்னா அங்கே பார்க்காங்க. மனுஷனுக்கு கண்ணில் இன்றைக்கி இருக்கிற இந்த கேமரா மொபைலெல்லாம் வாங்கச்சில் இது இத்தனை இந்த மாதிரி பவர் உள்ள அந்த கேமரா அப்படின்னு அதில் ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்கோம், அப்படி தானே? நம்ம கண்ணில் ஆண்டவர் அவ்வளோ பவரை வச்சுருக்கிறாங்க. இப்படி பார்த்தா இங்கே ஜூம் பண்ணுறோம். இதெல்லாம் எண்ணியாவது ஆண்டவரை சோத்திரம் பண்ணும். ஒரு கண் டாக்டரு ஆண்டவருக்குள்ளே வந்தார். நர்ஸ் அவங்க சொன்ன ஹாஸ்பிட்டல் சுவிசேஷத்தினால அவர் பாருங்கள், அவர் தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலெல்லாம் எப்போல்லாம் கிளாஸ் எடுக்கிறார், அவர் கிளாஸ் வேறு எடுக்கிறவர். அப்போ பாருங்கள், அவர் டீச் பண்ணுவார். இந்த கண்ணை ரிசர்ச் பண்ணி தான் நானே காடை அறிஞ்சேன், இவ்வளவு ஒரு டெக்னாலஜியை கத்தர் வச்சுருக்கிறாரு. வேணா அவர் கிளினிக்கில் அடிக்கடி அந்த பார்க்குற லென்ஸ் மாற்றுவாங்களாம்.
அவ்வளோ க்ளீன் பண்ணுவாங்களாம், சுத்தமாக வைப்பாங்களாம். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை கூட ஒரு ஏதாவது ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக நீட்னஸ் ரொம்ப கவனமாக வைப்பாங்களாம். அப்போ அவர் வந்து பாருங்கள், இந்த கண்ணை குறித்து படிக்கும்போது, நீங்கள் ஸ்கூலில் சயின்ஸ்லலாம் வரைகிறீங்களா, கண்ணை படிக்கிறீங்களா, பாருங்கள் எவ்வளவு அதை வந்து கர்த்தர் வந்து அழகாக படைச்சிருக்கிறாரு. அதுக்காக அதை ரிசர்ச் பண்ணி காடை வந்து அவர் வந்து அறிந்து அவரை ப்ரைஸ் பண்ண ஆரம்பித்தாராம். நான் சொல்கிற விஷயம் கவனிங்கள். அப்போ கிறிஸ்துவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்போ நம்ம இந்த பொறாமை எரிச்சலுக்கெல்லாம் தப்பும்படியாக நம்மளும் அப்போ ஏதோ செய்ய வேண்டியதானோ, நீ ஒன்றும் செய்யாண்டாம். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருந்தால் போதும். நீங்கள் கர்த்தருக்குள்ளே இல்லாட்டு நீங்கள் வந்து வேறு ஏதாவது செய்து நீங்கள் வந்து வம்ப விலைக்கு கொடுத்து என்ன செய்யுங்கள், வாங்குங்கள். அல்லேலூயா.